அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்போலங்களுக்கும் மிக்க நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் அன்னைக்கு நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசுறாங்க. விஜய் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அரங்கமே பாத்தீங்கன்னா அப்படியே விசில் சத்தம் பறக்குது. ஒரு தியேட்டர்ல எப்படி படத்தை பார்த்து ரசிப்பாங்களோ அதே மாதிரிதான் அங்க அரங்கம் முழுவதும் அப்படியே விசில் சத்தம் அப்படியே பறக்குது. கைதட்டி ஆரவாரமா பண்றாங்க. இது எப்போதுமே நடக்கிறதா. புதுசா ஒரு திரைத்துறையை சார்ந்தவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரசிகர்கள் அவர்களுடைய மனசுல இருக்கிற உற்சாகத்தை வெளிப்படுத்துவாங்க இல்லையா. அந்த அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறவங்களுடைய வெளிப்பாடு தான் கைதட்டுறது, விசில் அடிக்கிறது எல்லாமே. ஆனா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவை எந்த இடத்துலயும் நம்ம தொட்டு பேசவே கூடாது. திமுகவை முழுக்க முழுக்க எதிர்த்து பேசுறாரு. 2026 சட்டசபை பொது தேர்தல் ரெண்டு கட்சிகளுக்கான ஒரு போட்டி தான். ஒண்ணு முதலிடத்துல திமுக இருக்கும், இரண்டாவது இடத்துல டிவிகே இருக்கும். அதாவது எப்படின்னா 2026 தேர்தல் யாராருக்கான போட்டியா இருக்கும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்குமே தவிர மற்ற யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த இந்த மன்னராட்சி முடிவு கொண்டு வர்றது வேற யாருமே கிடையாது, என்னுடைய சகோதரிகள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே சகோதர சகோதரிகள்னாலதான், என்னுடைய சகோதர சகோதரிகள்னாலதான் 2026 தமிழக வெற்றி கழகம் அறுதி பெண்மையாண்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் அதிகாரம் இடம் உண்டு அப்படிங்கிறதையும் பேசுறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லும் போதே பிஜேபியினுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. மத்திய அரசு தமிழகத்துல இருந்த ஜிஎஸ்டி மட்டும் கொண்டு போறீங்க, ஆனா தமிழகத்துக்கு தேவையான நிதியை நீங்க ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசுறாரு. அதற்கடுத்து என்ன சொல்றாரு, தமிழகத்தினுடைய மாணவர்களுடைய நலனுக்காக நிதி ஒதுக்குறதுல, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுல நீங்க குறியா இருக்கிறீங்க. ஏன் ஜி, தமிழ்நாடுனா அலர்ஜியா ஜி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்பட பாணியில அந்த வசனத்தை பேசுறாரு. அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு விசில் சத்தம் பறக்குது. விஜய் ஒரு இடத்துல தெளிவா இருக்கிறாப்புல, அதிமுகவை மறந்து கூட நம்ம பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதிமுகவுடைய வாக்குகள் ஆட்டோமேட்டிக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில விஜய் உறுதியா இருக்கிறாப்புல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மன்னராட்சிக்கு முடிவு கட்ட தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு சரியான கட்சி அப்படிங்கிறதையும் பேசினாங்க. திமுகவும் இது பிஜேபியும் அண்டர் டீலிங் போட்டு அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மக்களை ஏமாற்றுறாங்க, இது எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுன தமிழகம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தையும் பேசுறாரு. தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக இருக்கும், இந்த மக்கள் நலனுக்காக இருக்கும். நாங்க கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் பட்சத்துல பெண்களுக்கு முழு பாதுகாப்பை நாங்க உறுதி செய்வோம், எல்லோருக்கும் எளிதாக சமமாக போய் சேரும் அளவுக்கு தான் எங்களுடைய ஆட்சியினுடைய நடைமுறையே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. மத்தியில் உள்ளவர்களோட பெயரை சொல்லாம அவர் பேசுறாரு அப்படின்னா, மத்திய அரசுன்னு பேசும்போது அங்கன்னா காங்கிரஸ் ஆளுது, பிஜேபி தான் ஆளுது, அதை கூட நீங்க புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதற்காகவே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களே அப்படின்னு சொல்லி அந்த பிரதமருடைய பேரை பயன்படுத்துறாரு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற பேரையும் பயன்படுத்துறாரு. 2026 சட்டசபை பொது தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்குமா தான் இருக்கும், மற்ற கட்சிகளுக்கு இங்க இடமே இல்லை அப்படிங்கிறத மாதிரியும் பேசி முடிக்கிறாரு. இதுல அதிமுகவை பேசாம போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய தலைமையில அதிமுக சரியில்லை அப்படிங்கிறத நல்லா விஜய் உணர ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக பல சுக்கு நூறா பிரிஞ்சு கிடக்கு, அதனுடைய அவங்க ஒன்று சேர்ந்து அந்த வாக்குகளை ஒன்று திரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாக்குகளை பூரா ஒருங்கிணைத்திடலாம். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கையும் பிஜேபியினுடைய எதிர்ப்பு வாக்கையும் ஒருங்கிணைக்கிற அளவுக்கு அதிமுக ஒற்றுமையா இல்லை. அந்த வாக்குகளை பூரா சேகரிக்கக்கூடிய இடத்துல, அந்த வாக்குகளை பூரா கவரக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனாலதான் அதிமுகவை எந்த இடத்துலயுமே பேசாம அதிமுகவை உதாசீனப்படுத்திட்டு போயிடாரு. ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சி செய்த ஒரு கட்சியை தொட்டும் தொடாம ஒரு பட்டும் படாம நடிகர் விஜய் பேசிட்டு போறது அதிமுகவை உதாசீனப்படுத்துறாரு அப்படிங்கறதுதான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சா சரி,
விஜய் அவர்கள் வந்துதான் அதிமுகவை காப்பாத்துவாரு, நம்ம முதலமைச்சரா வந்துரும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கையில இன்னைக்கு நடந்த அந்த முதல் பொதுக்குழு கூட்டத்துல விஜய் போட்டு உடைச்சது ஒன்னே ஒண்ணுதான். 2026 சட்டசபை தேர்தல் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமா தான் இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆக மொத்தம் இன்னைக்கு நடந்த விஜயனுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் எப்படி நடந்தது அப்படின்னா சுவாரஸ்யமாகவும் நடந்தது. ஒரு திரைப்படம் பார்த்து ரசித்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது. எல்லாரும் அரசியல்ல இருந்தவங்க, அரசியல் பேச தெரிஞ்சவங்க, அரசியல் பேசுறது எல்லாமே கைதட்டுறது எல்லாமே நமக்கு வாக்கா மாறிடுமா அப்படின்னா இங்க அதுக்கான ஒரு சாத்தியக்கூறே கிடையாது. நன்றி, வணக்கம்.